ஒருநாள் கைலாச மலை உச்சியில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களின் முன் பாலமுருகன் மெதுவாக வந்து நின்றார். முருகன் மென்மையான குரலில் கேட்டார், அப்பா, ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? சிவபெருமான் சிரித்தார், ஆனால் பதில் சொல்லவில்லை. ஏனெனில் ஓம் சொல்லி விளக்க முடியாத ஒன்று, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதை உணர்ந்த முருகன் சொன்னார், அப்பா, நீங்கள் இதன் அர்த்தத்தை சொல்லவில்லை என்றால் அதற்கான ஞானத்தை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டியதுதான். அந்த நொடியில் உலகமே அதிர்ந்தது. முருகன் சொன்னார், ஓம் என்பது ஒரு சத்தமல்ல, அது பிரபஞ்சத்தின் மூல சக்தி. ஆ படைப்பு, உ பாதுகாப்பு, மா அழிவு. இதையெல்லாம் உணர்ந்தவனே உண்மையான ஞானி. அந்த கணமே சிவபெருமான் முருகனின் பாதங்களில் தலைவணங்கினார். இன்று நீ என் குரு, நான் உன் சீடன். அந்த நாளிலிருந்து முருகன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்பட்டார். ஞானம் வயதை பார்க்காது, அகந்தையை அல்ல, அடக்கத்தை தேடும்.